ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லோரும் வெல்கம் கிச்சன் தமிழ் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி என்ன நம்ம சேனலில் வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நார்மல் ஷாப்பில் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணது, அவங்க கொரியர் பார்சல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை அன்பாக்ஸ் பண்ணுற வீடியோ தான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இது வாங்கி 2 வருஷம் ஆனதுனால நல்லாவே இதனோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் சொல்ல முடியும். ஸோ அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நிறைய டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ண போகிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஒரு வாரத்துக்கு 2 வீடியோ போகணுன்னு தான் ரொம்ப முயற்சி செய்கிறேன். நிறைய வேலைகள், நிறைய கடமைகள் இருக்கனால என்னால் சரியாக பண்ண முடியல. இருந்தாலும் நிறைய பேர் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப தேங்க்ஸ். ஸோ மேலும் பண்ணுங்கள், நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோஸ் நிறையா போடுறதுக்கு முயற்சி செய்கிறேன். ஓகே, வாங்க வீடியோவில் போயிட்டு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கேன், எவ்வளோ ரேட்டுக்கு வாங்கியிருக்கேன், இது எப்படி சீசனிங்னா என்ன, சீசனிங் இல்லாட்டினா என்ன, அயன்னா என்ன, கேஸ்ட் அயன்னா என்ன அப்படின்ற வித்தியாசங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதனுடைய ப்ரைஸும் தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். மொத்தம் 4 ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். 2800 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு காமிச்சிட்ருக்குது ஃப்ரையிங் பேன். இது மிஷின் சீசனிங்கில், மிஷின் கட்டில் பண்ணி வரக்கூடிய கேஸ்ட் அயன் ஃப்ரையிங் பேன் தான் இது ஒரு 8 வருஷமாகவே வாங்கணுன்னு ரொம்ப ஆசை. ஏன்னா அப்போ யூடியூப் ஸ்டார்ட் பண்ண புதுசுலாம் பார்த்திங்கன்னா, யூடியூப்னு வந்த புதுசுலாம் ஃபாரின் வீடியோஸில் இதை தான் காமிப்பாங்க. அதுலேருந்தே எனக்கு ரொம்ப வாங்கணுன்னு ஆசை. ஃபைனலி வாங்கியாச்சு. இதனுடைய ப்ரைஸ் 985. டபுள் ஹேண்டில் வச்சு வரும். ஸோ நம்ம ஏதாவது லிக்விடாக நம்ம சமைக்கிறோம், கிரேவி டைப்பில் சமைக்கிறோன்னா ஊற்றுறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக 2 சைடு அந்த பீக் வச்சு வரனால நமக்கு ஈஸியாக இருக்கும். இதில் டீப் ஃப்ரை, ஷாலோ ஃப்ரை, ஸோ கிரேவி இந்த மாதிரிலாம் வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதனோட வெயிட் 5 கிலோ பக்கம் இருக்கும். ஸோ மிஷின்லேயே சீசனிங் பண்ணி வந்ததுனால லுக் வைஸும் சூப்பராக இருக்கும். அதே சமயம் நமக்கு சீசனிங் பண்ண வேண்டிய வேலை இல்லை. ஆனால் ரேட் கொஞ்சம் கூட தான். பட் ஆன்லைனில் கம்பேர் பண்ணும்போது நான் கொஞ்சம் கம்மியாக தான் வாங்கியிருக்கேன்னு நினைக்கிறேன். இதனோட சின்ன சைஸு 2500 சொன்னாங்க. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ரேட் கம்மி தான். அடுத்ததாக அயனில் தான் வாங்கியிருக்கேன். இரும்புலே வெயிட்டான இரும்பில் ஊத்தப்பக்கல் வாங்கியிருக்கேன். வானல் டைப்பில் டபுள் ஹேண்டில் வச்சு வாங்கியிருக்கேன். ஸோ இது அன்சீசனிங் தான். எனக்கு சீசனிங் பண்ண தெரியும். ஸோ ஒருவேளை அந்த வீடியோ இருந்ததுன்னா என் கார்டில் ஷேர் பண்ணுறேன், அப்படி இல்லைன்னா ஃப்யூச்சரில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இதனுடைய ப்ரைஸ் 375 ருபீஸ் வாங்கினேன். 375 ரூபான்னு வாங்கினேன். ஸோ இது ரொம்பவே சூப்பராக கிறிஸ்பியாக லைட் ப்ரௌனில் ரொம்ப சீக்கிரமாக குக்காய் வந்தது. ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. கோவிட் டைமில் நிறைய பசங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்து பழக்கிட்டனால அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக வாங்கின ஒரு ஊத்தப்பக்கல் தான் அது. நெக்ஸ்ட்டு குழிப்பணியாரக்கல் காமிச்சிட்ருக்கேன். ஸோ இது கேஸ்ட் அயான் அன்சீசனிங். கேஸ்ட் அயானில் ஒரு கடாயும் வாங்கியிருக்கேன். இதுவும் அன்சீசனிங் தான். ஸோ இது எல்லாமே சீசன் பண்ணி தான் வாங்கணுன்னு ஆசை. ரேட் வைஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தனால வாங்கலை. ஸோ மிஷின் கட் பார்க்கும் போது ரொம்ப அழகாக இருக்கும். இதெல்லாம் நம்ம ட்ரெடிஷ்னல் லுக்கில் இருக்கக்கூடிய வெசல்ஸ் தான். நம்ம தாத்தா பாட்டி காலத்திலே பார்த்துருப்போம். இதெல்லாம் நல்ல ஒரு பரிச்சயமான மாடல். குழிப்பணியாரக்கல், கடாயெல்லாம். ஸோ குழிப்பணியாரக்கல் பார்த்திங்கன்னா ரேட் 550 ரூபான்னு வாங்கினது. கடாய் 460 ரூபான்னு வாங்கினது. ஓகே, இதனுடைய ப்ரைஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ மிஷின் கட்டில் வாங்குகிறோம், அதாவது மிஷின்லேயே சீசனிங் பண்ணி வாங்குகிறோம், இந்த மாதிரி ஃப்ரையிங் பேன் மாதிரின்னா ட்ரிபிள் த ரேட்டாக இருக்குது. ஊத்தப்பக்கல் 1500 சொன்னாங்க. குழிப்பணியாரக்கல் 1800 சொன்னாங்க. அண்டு கடாய் 1500 சொன்னாங்க. எல்லாமே சிங்கிள் ஹேண்டில் நீட் ஃபினிஷில் அவங்களே சீசனிங் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ ரேட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கனால எனக்கு தெரியுன்றனால ஸோ ஓல்ட் இஸ் கோல்டுன்ற மாதிரி நான் பழைய மாடலுக்கே போயிட்டேன். ஸோ இப்போ வரையும் யூஸ் பண்ணுறேன். ரொம்பவே நல்லா இருக்குது. ஓகே, அடுத்து அயன்னா என்ன, கேஸ்ட் அயன்னா என்ன அப்படின்ற விஷயத்துக்குள்ளே வருவோம். அயன்னா வெறும் இரும்பால் வெயிட் இல்லாதது, வெயிட்லெஸ் வெயிட் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமாக இரும்பில்
சேல்ஸ் பண்ணுவாங்க. வெயிட்லெஸ் வந்து கொஞ்சம் சீக்கிரம் துரு பிடிக்கும், மெயின்டெனன்ஸ் ஜாஸ்தியாக பண்ணணும். அதே வெயிட் உள்ள இரும்பு வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் லோ மெயின்டெனன்ஸில் நம்ம வந்து நல்லாவே குக் பண்ண முடியும். சில்வர் பாத்திரம், அலுமினிய பாத்திரத்துக்கு இரும்பு பாத்திரம் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இரும்பு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம், ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். அடுத்ததான் கேஸ்ட் அயர்ன் அப்படின்றது தமிழில் வந்து வார்ப்பு கல் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா தண்டவாள இரும்பு கல் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 பேர் இருக்குது. இது வந்து அயன் கூட சில மினரல்ஸ், அதாவது மண் அந்த மாதிரியான இதுங்களை சேர்த்து கொஞ்சம் வெயிட்டாக கொடுக்கறது தான் இந்த கேஸ்ட் அயர்ன் சொல்லக்கூடிய விஷயம். இது வந்து நம்ம தாத்தா பாட்டி காலத்துலேருந்தே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் நியூ லுக்கில் வரனால நம்ம இப்போ ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி வாங்க ஆரம்பிச்சிட்டோம். இதில் வந்து இரும்புக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாத்திரத்தில் நம்ம வந்து கொஞ்சம் புளி சேர்த்து ஏதாவது ஃப்ரை பண்ணுறோன்னா கலர் சேஞ்ச் ஆகாது. அதே இரும்பில் பண்ணுறோன்னா கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த ப்ராப்ளம் கேஸ்ட் அயர்னில் வராது ஒன்று. சம்டைம்ஸ் நம்ம கிரேவி கூட நம்ம இதிலே பண்ணிக்க முடியும், புளி சேர்த்து கிரேவி கூட பண்ணலாம். ஸோ ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். இரும்பில் கொஞ்சம் அந்த மைனஸ் இருக்குது, கொஞ்சம் கலர் மட்டும் சேஞ்ச் ஆகி வரும். இதனுடைய மெயின்டெனன்ஸ் பற்றி பார்க்கலாம். மெயின்டெனன்ஸ் பெருசாக ஒன்றும் கிடையாது. இது வந்து நம்ம வெயிட்டாக இருக்கனால சமைச்சு முடித்தோடனே வாஷ் பண்ணி வச்சிடணும். தொட்டியில் போட்டு வைக்கிறது, தண்ணி ஊற்றி வைக்கிறது, இந்த மாதிரிலாம் எந்த இதுவும் பண்ணோம்னா என்ன சொல்கிறது, துரு பிடிச்சிக்கிட்டே இருக்கும். அதனால் வந்து நீங்கள் உடனே வாஷ் பண்ணி தொடச்சிட்டு ஒரு டிஷ்யூவில் ஆயில் வச்சு அப்ளை பண்ணிட்டிங்கன்னா அந்த துரு பிடிக்கிறது வராது. ஸோ நம்ம கரெக்டாக வாங்கிட்டோம்னா அந்தளவுக்குலாம் துரு பிடிக்கிறது இல்லை. பட் வின்டர் சீசனில் சம்டைம்ஸ் வந்து துரு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ வந்து நீங்கள் எண்ணெய் மட்டும் வாஷ் பண்ணிவிட்டு எண்ணெய் அப்ளை பண்ணிங்கனாலே போதுமானது. அடுத்ததாக சீஸ்னிங் இல்லாதது அப்படின்னா என்ன, எதுக்காக இதை பழக்கணும் அப்படின்ற கேள்வி வரும். ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். சீசன் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அதில் இரும்பு துகள்கள், மண் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். நம்ம குக் பண்ணும்போது வாயில் தென்படும். ஸோ அதெல்லாம் டோட்டலாக டீப் க்ளீன் பண்ணுறதுக்கு பேர் தான் சீசனிங் சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது டேஸ்டியாகவும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஆல்ரெடி கேஸ்ட் அயர்னில் தோசைக்கல் வாங்கின வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன், என் கார்டில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பாருங்கள். அது ஆன்லைன்லேயே நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததாக இதில் வந்து குழிப்பணியாரமாகட்டும், ஊத்தப்பமாகட்டும், ஃப்ரை எது பண்ணாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. சீக்கிரமான டைமிங்கில் குக் ஆகிடுது. ஸோ கேஸில் அதிகமாகும்னு பயந்துக்க வேண்டியதில்லை, ரொம்பவே சீக்கிரம் குக் ஆகிடுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் ஓரளவுக்கு டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் கார்டில் கொடுக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் கிளிக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you later. Bye bye.